ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:24 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு உபதேசத்தை நீங்கள் கவனமாக கேட்பீர்களால் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கும். நீ காணிக்கை என்று சொல்லிக்கொண்டு பலிபீடத்தில் கோயிலில் எல்லாவற்றிலையும் நீ போடுற. ஆனால் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிற ஒருத்தர் உண்டு. அந்த அங்கீகரிப்பு இருந்தால் உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாக வேண்டும். உன் சொந்த பந்தங்களோடு இல்லை உன் கூட பிறந்தவங்களோடு நீ சண்டையிட்டு கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்து நீ அதை உதவலாம். ஆனால் அதே நேரத்தில் நீ அவன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து சமாதானமாக சந்தோஷமாக தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். நாம் காணிக்கை செலுத்துவது பெருசல்ல, அதை எப்படி செலுத்துகிறோம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கிறதா, மற்றவர்களை நாம் வஞ்சித்து எதையாவது செய்கிறோமா என்பதை நாம் கவனமாய் கொண்டுதான் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு நடையை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது காணிக்கையிலும் அவர் கவனமாய் இருப்பார். காணிக்கை எப்படி கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பார். காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கே பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய காணிக்கை அவர் பார்க்காமல் இருப்பாரா? ஆனால் தான் காணிக்கையை பலிபீடத்தின் முன் வைத்து விட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்புரவாகி விட்டு வந்து அப்புறம் எனக்கு காணிக்கை செலுத்து. நான் ஒப்புரவாகி எல்லாரிடத்திலும் சமாதானமா இருந்து விட்டு